இந்த நிலைதான் ஹைப்பர் ட்ரைகாசிஸ். உதடு, உள்ளங்கை, உள்ளங்கால் போன்ற ஒரு சில இடங்களை தவிர அனைத்து இடங்களிலும் இவ்வாறு முடி அமைந்திருக்கும். ஒரு மிருகத்தினுடைய ரோமம் போல இவை காட்சியளிப்பதனால் இந்த நிலை வேர்வுல்ஃப் சிண்ட்ரோம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு சிலருக்கோ உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டும் அதிக முடி வளர்ச்சி இருக்கும். சுருக்கமாக சொன்னால் குழந்தைகளின் உடல் முழுவதும் லானுகோ என்ற மெல்லிய முடி அமைந்திருக்கும். குறிப்பாக தோள்பட்டை, வயிறு மற்றும் முதுகினில் அதிக அளவில் அமைந்திருக்கும். குழந்தைகளின் உடலினுடைய தட்பவெப்ப நிலையை பராமரிக்க உதவும். ஓரிரு வருடங்களில் இவை கொட்டியும் விடும். ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கோ இந்த முடி கொட்டாமல் அப்படியே வளர ஆரம்பித்து இது போன்ற நிலையினை ஏற்படுத்திவிடும். இங்கு கவனிக்கப்பட வேண்டியது, கற்கால மனித உடலினில் அதிக முடியினை வளரச் செய்த மரபணுக்கள் நம் உடலில் இன்று செயலற்று விட்டது. ஆனால் ஒரு சிலரின் உடலில் அந்த மரபணு இன்னும் செயல்பட்டு இவ்வாறான பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இதற்கு இன்று வரை ஒரு நிரந்தர சிகிச்சையோ மருந்தோ இல்லை என்பது கசப்பான உண்மைதான். நன்றி.